Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழுக்கான யூனிட் 2 சொல்லகராதியில் கிளாஸ் நம்பர் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் 1ல் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா எதிர்ச்சொல் வந்து யூனிட் 1லே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கிளாஸ் 1ல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், இதுக்கு ரிலேட்டடான டாபிக் பாயிண்ட் நம்பர் 3ல் இங்கே பாருங்கள், பொருள் தரும் ஓரெழுத்து, இது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து பாயிண்ட் நம்பர் 1லே வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அடுத்து ஒரு பொருள் பன்மொழி, இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போது இந்த கிளாஸ் நம்பர் 2ல் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் இந்த டாப்பிக்கும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இந்த இரண்டு டாப்பிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சரி, பொருந்தா சொல்லை கண்டறிதல்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு 5 வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னா இந்த 5 வார்த்தையில் ஒரு 4 வார்த்தை ஒரே ஃபேமிலியை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா 4 கலர்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஒயிட் கலர், இங்கே எல்லோ, இங்கே வந்து க்ரீன், இங்கே வந்து ரெட் அப்படின்னு இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இப்போ குக்கர், பாத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா இந்த 4 பேரும் ஒரே குரூப் ஆஃப் ஃபேமிலியாக இருப்பாங்க. இந்த 5வது ஆள் மட்டும் வேறையாக வந்து இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதுதான் என்னது பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் நமக்கு என்னென்ன இருக்குது, என்ன மாதிரிலாம் நம்ம படிக்கணுங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அகர வரிசை அப்படிங்கிறப்ப நமக்கு வார்த்தைகள் நிறைய களைச்சி போட்டு கொடுத்துருப்பாங்க. அது அகர வரிசையில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அந்த அகர வரிசைங்கிறது எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7வது இயலில் இந்த பொருந்தாத சொல் வட்டமிடுக அப்படிங்கிற டாபிக் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், படித்தால் ஐ மற்று கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நமக்கு பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படித்தால் அப்படிங்கிறது தான். ஏன் இந்த ஐ மற்றும் கூலாம் வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இடைச்சொல். சரிங்களா. இடைச்சொல் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியவங்க தான் வந்து இடைச்சொல்லாக வந்திருப்பாங்க. இவங்களால தனித்து இயங்க முடியாது. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அப்படிங்கிறது அந்த அவன் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு வந்து சார்ந்து தான் வருது இல்லைங்களா. அடுத்து அதே போல் வந்து இந்த ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருக்குறளை, அந்த திருக்குறள் அப்படிங்கிற பெயர் சொல்ல சார்ந்து தான் அந்த ஐ அப்படிங்கிறது முடிவில் வந்து வருது இல்லைங்களா. அப்போ இவங்களாம் யார், ஒருத்தவங்கள சார்ந்து வரக்கூடியது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா படித்தால் அப்படிங்கிறது ஒரு வினை சொல்ல வந்து சார்ந்து வருது இல்லைங்களா. அப்போது இந்த இடைச்சொல் இவங்க 3 பேரும் யார், இடைச்சொல், இது வந்து வினைச்சொல். அப்போ 3 பேர்லேருந்து இந்த வினைச்சொல் மாறுபட்டு இருக்கிறனால இந்த பொருந்தாத சொல் என்னது, படித்தால் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பாருங்கள், மதுரை கால் சித்திரை ஓடினான். இப்போ மதுரை அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு இடத்தோட பெயர். கால் அப்படிங்கிறது ஒரு உறுப்போட பெயர். உறுப்புனா என்ன சொல்லுவோம், சினை பெயர்னு சொல்லுவோம். சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதம், அப்போ அது வந்து கால பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 பேருமே என்னதுங்க, ஒரு பெயர் சொல்ல வந்து ஒன்றா வந்து வருது. பெயர் சொல் வந்து 6 வகைப்படும் இல்லைங்களா. ஒன்று என்னது, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், சினை பெயர் வரும் இல்லைங்களா. அப்போ அந்த 6லேருந்து இந்த 3 விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. இந்த ஓடினான் அப்படிங்கிறது என்னது, வினை சொல்லில் வருது. அப்போ இந்த பெயர் சொல்லிலிருந்து இந்த வினைச்சொல் வந்து மாறுபட்டு வரனால இந்த ஓடினான் அப்படிங்கிறது தான் இங்கே பொருந்தாத சொல்லாக கருதப்படுது. சரிங்களா. அடுத்து சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இந்த சென்றால்ங்கிறது பாருங்கள் ஒரு வினை சொல், வந்த அப்படிங்கிறது ஒரு வினை சொல், நடந்து அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். ஆனால் இந்த சித்திரைங்கிறது என்னதுங்க, ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. இது ஒரு பெயர் சொல்ல வரக்கூடியது. அப்போது இந்த சித்திரைங்கிறது தான் என்னது இங்கே பொருந்தாத சொல்லாக கருதப்படுது. அடுத்தது வந்து பாருங்கள், மா, ஐ, மற்று. ஸோ இந்த ஐ, மற்று இது 3மே என்னதுங்க, இடைச்சொல்ல வரக்கூடியது. மா அப்படிங்கிறது வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய ஒரு சொல். இவங்க வந்து யாருங்க, இந்த 3 பேரும் பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து வரவங்க தான் இடைச்சொல். இந்த உரி சொல் அப்படிங்கிறது என்னது, பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியது தான் உரி சொல்ங்கிறது. அப்போது இவங்க 3 பேரும் இடைச்சொல், இந்த ஒன்று மட்டும் உரி சொல்லாக இருக்கிறனால இந்த மா அப்படிங்கிறதா நமக்கு பொருந்தாதது. சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து போயிடலாமா. ஸோ இந்த 4மே வந்து பார்த்தாச்சு. பொருந்தாத சொல் எப்படி வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இது வந்து நமக்கு 7ஆம் வகுப்பில் இருக்கும். இந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரம்ங்கிற இலக்கண பகுதி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து பொருந்தாத சொல்லை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன், பசு, விடு, ஆறு, கரு அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த ஒன்று மட்டும் இப்போது குற்றிய லுகரம்னா என்னதுங்க, குசுடு, துபுரு அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லைங்களா. இதில்
இந்த சூ வந்து இங்கே இருக்குது, ஓகே. இந்த டூ வந்து இங்கே இருக்குது, ஓகே. இந்த ரூ வந்து இங்கே இருக்குது, ஓகே. ஆனால் இந்த ரூவுக்கும் இந்த குசுறு துபுருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அதனால் ஆட் ஒன் அவுட் யார்? பொருந்தாத சொல் வந்து இந்த கரு தான். அடுத்தது பாருங்கள், பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நமக்கு அந்த குற்றியலுகரம் வந்து ஒரு 6 வகையாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு 6 வகையாக வந்து இருக்கும். இப்போ இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது நமக்கு வன் தொடர் குற்றியலுகரம்னு இருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் நமக்கு வன் தொடர் குற்றிய லுகரம்னு சொல்லுவோம். அதுபடி பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இக்கு பாக்குன்னு இருக்குது, அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இட்டு வந்து பாட்டுன்னு இருக்குது, அடுத்து இங்கே இருக்க இத்து வந்து பத்துன்னு இருக்குது. ஆனால் இந்த பஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து எதுலங்க வரும்? மென் தொடரில் தான் வரும். அப்போ வன் தொடர் குற்றிய லுகரத்தில் இந்த பஞ்சுங்கிறது தான் வந்து பொருந்தாத சொல்லாக கருதப்படுது. ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லாஜிக்ஸ் தான். அப்போ செகண்ட் ஒனுக்கு வந்து யார் தப்பு? பஞ்சுங்கிறது தப்பு. அடுத்தது பாருங்களேன், 6 மாசு, பாகு, அது அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3மே வந்து பாருங்களேன் நெடில்ல வருதா? நான் சொன்னேன் இல்லையா, 6 வகை குற்றியலுகரத்தில் நெடில் தொடர் குற்றியலுகரம்னு இருக்குது. ஆ அப்படிங்கிறது நெடில், மாங்கிறது நெடில், பாகுல பாங்கிறது நெடில், ஆனால் அதில் ஆங்கிறது குறிலாக வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த அதுங்கிறத நமக்கு என்னது? பொருந்தாத சொல்லா இருக்குது. அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் குறில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், அரசு, எய்து, மூழ்கு, மார்புன்னு இருக்குது. ஸோ அதே 6 வகை குற்றியலுகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்து, மூழ்கு, மார்பு, இந்த எய்து, மூழ்கு, மார்பு இது 3மே வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம்னு வரும். அதாவது இ, இர், இல், இவ், இல், இல், இந்த 6 தான் என்னதுங்க? இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருக்கும் இல்லைங்களா. அதுபடி இந்த ஈ வந்திருக்கு இங்கே, அடுத்து இந்த இல் வந்திருக்கு, அடுத்து இர் வந்திருக்கு. ஆனால் இந்த அரசு அப்படிங்கிறது எதை சார்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, நடுவில் ஃபுல்லாக மெய்யெழுத்து வந்திருக்கு, இங்கே மெய்யெழுத்தே வரலனாலே இதுதான் வந்து பொருந்தாத சொல்லணும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சொல்ல முடியும். அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்களேன், பண்பு, மஞ்சு, கண்டு, எக்குன்னு இருக்கா. ஸோ மற்றதெல்லாம் இடையில வந்து மெய்யெழுத்து இருக்குது, ஆனால் இதில் மட்டும் இடையில என்ன இருக்குது? ஆயுத எழுத்து வந்து வந்திருக்கு. அப்போ இதை வச்சு இது என்னங்க பண்ணலாம்? இதுதான் பொருந்தாத சொல்லணும் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து கரு, அடுத்து பஞ்சு, அடுத்து அது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு, அடுத்து வந்து எக்கு. ரொம்பவே ஈஸியான திங்ஸாக இருக்குது இல்லைங்களா. சரி, அடுத்து பார்த்துருவோம். இங்கே வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. ரொம்ப சிம்பிள். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனால் இலங்கைங்கிறது நம்மளோட பக்கத்து நாடு. அப்போ மாநிலத்துக்கும் நாடுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே பொருந்தாதது என்னது? இலங்கை. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ புது புக் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து பழைய சமச்சீரில் 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இந்த பொருந்தாதவற்றை நம்ம வட்டமிட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், சுக்கு, மருந்து, சார்பு, மது, கக்ஸுன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3ம் இருக்கட்டும், லாஸ்ட் ஒன்றும், இது எல்லாமே வந்து நமக்கு எதில் வரும்னா குற்றியலுகரமில் வருங்க. இந்த மது அப்படிங்கிறது எதில் வரும்னு பார்த்திங்கன்னா முற்றியலுகரம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3, லாஸ்ட்டில் இருக்கிறதும் எதில் வரும்? குற்றியலுகரத்தில் வந்து வரும். சரிங்களா, இந்த மது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா முற்றியலுகரம், ஓசை குறையாமல் வரக்கூடியதுன்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? முற்றியலுகரம். அப்போ இந்த குற்றியலுகரத்தில் ஆட் ஒன் அவுட், அதாவது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முற்றியலுகரம் சொல் வந்து இடம்பெறுது இல்லைங்களா. அதனால என்னது? இதுதான் பொருந்தாத சொல். அடுத்தது அஃது, நன்று, சீட்டு, கொசு, உயர்வு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து எது பொருந்தாதது அப்படின்னா இந்த உயர்வு அப்படிங்கிறதா நமக்கு பொருந்தாத வார்த்தை. அவ்வளோதான். 8ஆம் வகுப்பு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பக்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பொருந்தாத சொல்லுங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், பார்த்தான், சொன்னான், பெற்றான், நடப்பான். சரி, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு முடிஞ்சு போன விஷயம். சொன்னான் அப்படிங்கிறது அவன் சொல்லிட்டான், அதுவும் என்னது? முடிஞ்சு போனது, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். பெற்றான் அப்படின்றதும் அவன் பெற்றுக்கிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அதுவும் என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஆனால் அந்த நடப்பான் அப்படிங்கிறது பாருங்களேன், என்னது? ஃப்யூச்சர், அவன் இனிமேல் தான் நடப்பான், எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. ஓகேவா, அப்போ இது வந்து என்ன தெரியுது? இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து காலத்தை வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கு. அப்போ பார்த்தான், சொன்னான், பெற்றான் இது 3மே வந்து இறந்த காலத்தை குறிக்குது. இந்த நடப்பான் அப்படிங்கிறது நமக்கு எதிர்காலத்தை குறிக்குது. அவ்வளோதான். அப்போ இது
இதில் பொருந்தாதது என்னதுங்க, இந்த இறந்த காலங்களில் இந்த நடப்பான்கிறது மட்டும் நமக்கு பொருந்தாததாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். இந்த பாடுகிறாள்ங்கிறது இப்போது ப்ரெசண்ட்டில் பாடிக்கிட்டு இருக்கா, நிகழ்காலம். நடித்தார் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு, அவரை நடித்து முடிச்சிட்டாரு. அடுத்து இது நடிக்கின்றாருங்கிறது இப்போது அட் ப்ரெசண்ட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது சிரிக்கின்றாளுங்கிறதும் ப்ரெசண்ட்டு, நிகழ்காலத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது இந்த மூணுலேயுமே இந்த நாலுலேயுமே பொருந்தாதது எதுங்க, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் இருக்குது. இந்த நடித்தாருங்கிறது மட்டும் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன நிகழ்வாக இருக்கனால இந்த நடித்தாருங்கிறது தான் இங்கே நமக்கு பொருந்தாதது. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த பேஜ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன், பெரு, சுடு, நடு, கெடு, வீடுன்னு இருக்குது. இந்த முதல்ல வந்திருக்கக்கூடிய 4 வார்த்தைகளை அனலைஸ் பண்ணி பாருங்களேன். பெரு, சுடு, நடு, கெடு எல்லாமே குறியில் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்களேன், வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு ஒலிக்குது, நெடில் இருக்குது. அப்போது இதுக்கு எதுங்க பொருந்தாதது, இந்த வீடு அப்படிங்கிறதான் நமக்கு பொருந்தாதது. அடுத்து பாருங்களேன், செம்மை, வட்டம், ஒன்று, கருமை, வெம்மை. இந்த செம்மைங்கிறது கலர், கருமைங்கிறதும் கலர், வெம்மையும் கலர். அப்போ எப்படிங்க இந்த வட்டம், ஒன்று இது ரெண்டுமே பொருந்தாததா வருமானா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த செம்மை, கருமை, வெம்மை இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னங்க சொல்லுவோம், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வட்டமும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், பண்பு பெயர் தானே சொல்லுவோம். அப்போ இதில் நமக்கு பொருந்தாதது என்ன அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது தான். இதே உங்களுக்கு டவுட்டு வரலாம், ஏங்க ஒன்றுங்கிறதும் அளவை வந்து குறிக்கக்கூடியது தானே அப்படின்னா, நமக்கு ஆகு பெயரில் தான் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த செம்மை, வட்டம், கருமை, வெம்மைன்னு வரும்போது இந்த இடத்துல பொருந்தாதது நமக்கு ஒன்று அப்படிங்கிறதா கணக்கில் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது ஆடல், அண்ணன், தேடல், போக்கு, பாய்தல். இப்போ இது எல்லாமே பாருங்களேன், ஆடல்ங்கிறது ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு தொழிலை குறிக்குது. தேடல்ங்கிறது ஏதோ ஒரு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேலையை குறிக்கிறனால அதுவும் தொழில் பெயரில் வருது. போக்கு அப்படிங்கிறது என்னதுங்க, அந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. பாய்தல், இந்த அல், தல், கூ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்னதுங்க, தொழிற்பெயர். ஆனால் அண்ணன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லை வந்து குறித்து வருது. சரிங்களா? அப்போ இந்த தொழிற்பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் வேறுபாடாக இருக்கிறனால இந்த அண்ணன் அப்படிங்கிறதா நமக்கு என்னது, பொருந்தாதது. அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் பொருந்தாதது மாணிக்கம், முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல்னு இருக்கா. ஸோ இந்த மாணிக்கம், முத்து, பவளம், சங்கு இது எல்லாமே ஒரு கேட்டகரி. இதில் கிளிஞ்சல் அப்படிங்கிறது நமக்கு பொருந்தாதது. சரிங்களா? கிளிஞ்சல் தான் பொருந்தாது. அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் இது எல்லாமே தனியானது. இல்லம் மட்டும் தவறானது. இது எல்லாமே ஐவகை நிலங்களில் ஒன்றா இருக்குது இல்லைங்களா? அடுத்தது நிலம், காற்று, வானம், மலை, நெருப்பு. ஐம்பூதங்களில் மலைங்கிறது நமக்கு வராது, அதனால் இது பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், அருவி, சோலை, ஆறு, கடல், ஏரி. இந்த அருவி, ஆறு, கடல், ஏரி எல்லாமே தண்ணி சம்மந்தப்பட்டது. சோலை வந்து அதில் வராது. அடுத்து நிற்பன, ஊர்வன, பரவின, பரப்பன, நடப்பன. இந்த நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன இது எல்லாமே வந்து அக்ரிணையை வந்து குறிக்குது. பரவின அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் பரவுறது. அப்போ இதுக்கும் இந்த கேட்டகரிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்ன முடிஞ்சிட்டோம், பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கங்கிறது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அகர வரிசை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ அகர வரிசைங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வரிசைப்படுத்தலாங்கிற சின்ன ஒரு ஷார்ட் நோட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ அகர வரிசை அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. இதில் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எது, ஆ அப்படிங்கிறது தான். அப்போது இதை தான் ஃபஸ்ட் எழுதணும். இந்த கால் அப்படிங்கிறத இரண்டாவதாக தான் நம்ம எழுதணும். சரிங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தை நம்ம எழுதிட்டோம். அதுக்கடுத்து எந்த எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே அடுத்து வந்து என்ன வரணும்னா உயிர்மை எழுத்துக்களை முதன்மையாக கொண்ட வார்த்தைகள். சரிங்களா? உயிர்மை எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து. ஓகேவா? அடுத்து வந்து யார் வரணும், உயிர்மை எழுத்து. அவ்வளோதான், ரெண்டே விஷயந்தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த உயிர்மை எழுத்தை எப்படிங்க வரிசைப்படுத்தணும்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கா, கா, சா அதுதான் வந்து ஃபஸ்ட் லைனா, இல்லை கா, கா, கி, கி அது வந்து முதல் வரிசையா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு வந்திருக்கு. இப்போது கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கா வரிசையில் வரக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரிசை. அப்போ அந்த வரிசைகள் எப்படி நமக்கு இடம்பெறும்னா, ஃபஸ்ட்டு கா வரிசை முழுமையாக வரணும், அடுத்து ஞா வரிசை ஃபுல்லாக வரணும், அடுத்து சா வரிசை ஃபுல்லாக வரணும். இதுதான் ஃபஸ்ட் லைன், இதுதான் செகண்ட் லைன், இதுதான் தேர்ட் லைன். ஓகேங்களா? லாஸ்ட்டில் தான் அந்த நா வரிசை அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நமக்கு வரும். இதே போல் தான் நமக்கு இடம்பெறும். சரிங்களா? இப்போ ஒரு பேசிக்கான ஒரு என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ எப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள்,
6ஆம் வகுப்பு இயல் 6ல் பேஜ் நம்பர் 68. டேர்ம் புக்காக இருக்குது அப்படின்னா 68வது பக்கம். ஓகேங்களா, செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து இருக்கும். இதே ஃபுல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 144 இயல் 6. சரிங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சரி, இப்போது இது எல்லாமே வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த வரிசை இருக்கான்னு நம்ம பார்க்கணும், கா வரிசை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கா வரிசைப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கோமேதகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. காவரிசைப்படி நம்மக்கிட்ட வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்பர் 1 என்னதுங்க? ஃபஸ்ட்டு கோமேதகம் அப்படிங்கிறது தான் வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசை பாருங்கள். காங்கா, சாங்கா, டா, நா, தா, நா. அடுத்து வந்து பார்க்கும்போது நா வரிசையில் தான் நமக்கு ஒரு வார்த்தை வந்து இருக்குது இல்லையா. நா வரிசையில் என்ன இருக்குது? நீலம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதனால் அதுக்கு 2ஆம் நம்பர் போட்டுக்கலாம். நாவுக்கு அடுத்த வரிசை என்னது? பா வரிசை வரணும். பா வரிசையில் இங்கே வந்து பாருங்களேன், பவளம் இருக்குது, புஷ்பராகம் இருக்குது. சரிங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பவளம் வருமா இல்லை புஷ்பராகம் வருமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கணும் இல்லையா. இப்போது பா வரிசையில் ஃபஸ்ட்டு பா தான் வரும். அடுத்து பா, பாப்பா, பி, பி, பூ, பூ. சரியா, அப்போ அந்த பா வரிசையில் ஃபஸ்ட்டு யார் வரா? இந்த பா தான் வருது. அதுக்கு அடுத்து தான், அந்த பவளம்க்கு அடுத்து தான் யார் வரா? இந்த பூ. பூவை சார்ந்தால் புஷ்பராகம் வந்து வருது. அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவா? பவளம். அதுக்கப்புறம் தான் புஷ்பராகம் வந்து வரணும். ஸோ இப்போ புரியுதுங்களா? அப்போ 3ஆம் நம்பர் பவளம். ஏன்னா 1, 2 ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். அடுத்து 3, அடுத்து புஷ்பராகம் 4. ஸோ பா வரிசைக்கு அப்புறம் யார் வருவா? மா வரிசை. மா வரிசையை பார்க்கும்போது இங்கே மாணிக்கம் இருக்குது, முத்து இருக்குது, மரகதம் இருக்குது. சரியா, இப்போ வந்து பார்ப்போமா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மா, மா, மீ, மீ, மு, மு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மா. அப்போ மரகதம் தான் நமக்கு அடுத்த நம்பர். ஸோ 5ஆம் நம்பர் யார்? மரகதம். அடுத்து மாக்கு அடுத்து மா வரணும். 6ஆம் நம்பர் மாணிக்கம். மாக்கு அடுத்து தான் மூ வருது. அப்போ 7ஆம் நம்பர் தான் முத்து. ஓகேங்களா. சரி, மீதம் யாருங்க இருக்கா? வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கடைசியாக வா வரிசை தாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கேயும் வைரம்லேயும் வை தான் ஃபஸ்ட்டு வருது, வைடூரியத்துலேயும் வை தான் ஃபஸ்ட் நமக்கு வருது. சரி, அப்போ முதல் எழுத்தை கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த 2வது எழுத்து, இந்த ராவையும் இந்த டூவையும் வச்சு தான் ஃபஸ்ட்டு யார் வருவா அப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லைங்களா. சரிங்க, 2 அப்படிங்கிறது எந்த வரிசையை சார்ந்ததுங்க? இந்த 2 அப்படிங்கிறது டா வரிசையை சார்ந்தது. இந்த ரா அப்படிங்கிறது ரா வரிசையை சார்ந்தது. சரி, ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிற டா வரிசை வருமா இல்லை ரா வரிசை வருமா? காங்கா, சா, ஞா, டா. ஃபஸ்ட்டு டா வரிசை தான் வருது. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எது வரும்? வைடூரியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து வந்துடும். சரிங்களா, அந்த வை வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2ஆம் எழுத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 2ங்கிறது டா வரிசை. அப்போ இந்த டா வரிசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே லாஸ்ட்டாக நமக்கு ரா வரிசை வரும். அந்த வகையில் தான் ஃபஸ்ட்டு இந்த வைடூரியம்ங்கிறது நமக்கு 8வது நம்பர், வைரம்ங்கிறது 9வது நம்பர். ஓகேங்களா, இந்த 1 2 3 4 5 6 7 8 9 போட்டோம் இல்லைங்களா. இந்த ஆர்டரில் நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். இவ்வளோ தான் அகர வரிசை. சரிங்களா, சரி, அடுத்து வந்து பார்ப்போம். இது வந்து 6ஆம் வகுப்பு 7வது இயலில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இங்கே பாருங்களேன், பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பா வரிசையில் வந்திருக்கு இல்லையா. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும்? பாப்பா, பிபி, பூ, பூ, பே, பே, பை. ஸோ அந்த பா வரிசை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் வருவா? பழங்கள். அப்போ பாக்கடுத்து பா அப்படிங்கிறது பாரதம். அடுத்தது பா, பா, பி வரணும். அப்போ பிங்கிறது எங்கே இருக்குது நமக்கு? பின்னிரவு. சரியா, அவ்வளோதான். அடுத்து வந்து யார் வருவா? 4வது பீலி. அதுக்கப்புறம் புதுமை, அடுத்து பூமி, அடுத்து பெண்கள், அடுத்து பேருந்து, அடுத்து பையன், அடுத்து பொதுக்கூட்டம், அடுத்து போக்குவரத்து. அவ்வளோதான். இந்த வரிசையில் அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பாருங்களேன், கீழ்காணும் பெயர்ச்சொற்களை அகர வரிசையில் எழுதுக. சரிங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின், அடிக்கடி ரிப்பீட்டாக இருக்குது. இது மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, 4 5 அந்த மாதிரி வந்து கட் பண்ணி நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உயிரெழுத்து முதன்மையாக கொண்ட வார்த்தைகளும் வந்திருக்கு, உயிர்மை எழுத்தை முதன்மையாக கொண்ட வார்த்தைகளும் வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருங்க வருவா? உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு யார் யார் வருவானா, யார் யார் இருக்கா? ஓனான் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓனான் வருமா ஆசிரியர் வருமா? ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு வரும், ஓனான் வந்து அடுத்து வரும். சரி, உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வந்த 2 வார்த்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து வேறு என்னென்ன இருக்குது? பூனை, தையல், தேனி, மான், வவ்வால், கிளி, மாணவன், மனிதன், பழம். இப்படி இருக்கா? இதை ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சிருச்சு. அடுத்து 3வது யார் வருவா? கிளி. ஏன்னா கா வரிசை தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து என்ன வரிசை இருக்குன்னா காங்கா சாங்கா டா நா தா தா வரிசை இருக்குது. தையலா தேனியா? ஃபஸ்ட்டு தை வருமா இல்லை தே வருமா? தாத்தா தீ தீ தூ தூ தே தே தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ 4வது வார்த்தை யார்? தேனி. 5வது வார்த்தை தான் நமக்கு தையல். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பா வரிசை வந்து வரும். அப்போ பூனை அப்படிங்கிறது 6வது நமக்கு. சாரி கீழே வந்து பழம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பா வருமா பூ வருமா? பா தான் வரும். அப்போ பழம் 6வது வார்த்தை, பூனை வந்து நமக்கு 7வது வார்த்தை. அடுத்து பா வரிசைக்கு அடுத்து மா வரிசை. இங்கே மனிதன் இருக்குது, இங்கே மாணவன் இருக்குது. மாக்கு அடுத்து தான் மா வரணும். அப்போ ஃபஸ்ட்டு மனிதன், அதுக்கடுத்து தான் நமக்கு மாணவன் அப்படிங்கிறது வரணும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங், மாணவன் அடுத்து மான் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ மாவையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 3 சுழி நா வரிசை வருமா இல்லை 2 சுழி நா வரிசை வருமா? அப்வியஸாக 3 சுழி நா வரிசை தான் வரும் ஃபஸ்ட்டு. அதனால் நமக்கு 9ஆம் நம்பர் மாணவன் தான். மான் வந்து 10வது நம்பரில் நமக்கு இடம் பெற்றது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் வந்து வவ்வால். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரி, எல்லாமே வந்து பாருங்களேன் அகரவரிசை வார்த்தைகள். அகரவரிசை படுத்துகளில் ஃபுல்லாகவே உயிரெழுத்தை பேஸ் பண்ண வார்த்தையாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவா? அன்பு. அடுத்து 2வது ஆடு. அடுத்து ஈ வரும். அதுக்கப்புறம் யார் வருவா? ஈ வரும். ஈக்கு அடுத்து யார் வருவா? உயிர்ங்கிறது வரும். அடுத்து ஊக்கம் வரணும். ஊக்கடுத்து என்ன வரணும்? ஏ வரணும். ஏ பேஸ் பண்ணி எளிமை இருக்குது. ஏவை பேஸ் பண்ணி ஏது இருக்குது. அடுத்து வந்து ஐ வரணும், 5. அதுக்கப்புறம் வந்து ஓக்கு ஒழுக்கம். ஓக்கு என்ன வரணும்? ஓசை. அடுத்து அவ்வுக்கு அவ்வை. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ரொம்பவே சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு அகரவரிசை. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படுத்துகளில் உயிரெழுத்துக்களை பேஸ் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அழகுணர்ச்சி. ஆ வந்துருச்சா? அடுத்து ஆரம்னி. அதுக்கப்புறம் ஈ வரணும் 2ல். அதுக்கடுத்து என்ன வரணும்? ஈங்கிறது வரணும், ஈசன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரைநடை. அதுக்கப்புறம் ஊங்கிறது எங்கே இருக்குது நமக்கு? ஊலி, ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கடுத்து ஏ வரணுமா? அப்போ எழுத்து. ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்கடல். அதுக்கப்புறம் வந்து என்ன வரணும்? ஐயம். ஐயம்ங்கிறது எங்கே இருக்குது? 9வது வார்த்தை இங்கே இருக்குது, ஐயம். சரியா? அடுத்தது ஒளி வடிவம். அதுக்கப்புறம் வந்து ஓலைச்சுவடிகள். அடுத்து வந்து ஔகாரம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சரிங்க. ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு பல தடவை ரிப்பீட் ஆன ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இருக்காது, 4-5 வார்த்தையாக வந்து நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயிரெழுத்துக்களும் இருக்குது, உயிர்மை எழுத்தை பேஸ் பண்ண வார்த்தைகளும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? உயிரெழுத்து வார்த்தைகளை தான் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ உயிரெழுத்தில் இந்த உரிமை உடுக்கைன்னு இருக்குது. ரெண்டுமே ஊங்கிறனால ஃபஸ்ட் எழுத்தை விட்டுருங்க. அடுத்து ரூ ஃபஸ்ட்டு வருமா? டூ ஃபஸ்ட்டு வருமா? டா வரிசை தான் முதல்ல வரும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த உடுக்கை தான் ஃபஸ்ட்டு, உரிமை வந்து செகண்ட் வார்த்தை. சரிங்களா? அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கான வார்த்தைகளை பார்க்கணுமா? கணப்பறை. ஓகேங்களா? கணப்பறைக்கு அடுத்து யார் வருவா? தா வரிசையில் இருக்கக்கூடிய இந்த தவண்டை இருக்குது, தவில் இருக்குது. ரெண்டுமே தா தான். அடுத்து 2வது எழுத்து வா இருக்குது, வி இருக்குது. ரெண்டுமே வா வரிசை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வா வந்ததுக்கப்புறம் தான் வி வரணும் இல்லையா? அப்போ தவண்டை வந்ததுக்கப்புறம் தான் தவிழ் அப்படிங்கிறது நமக்கு வரும். சரியா? தவண்டை தவிழ்க்கு அடுத்து நா வரிசை வந்து நமக்கு இருக்குது. நாகசுரம் 5, இது ஆராய்ச்சா? அடுத்து வந்து பாருங்கள் பா வரிசையில் 2 இருக்குது. படகம் இருக்குது, பிடில் இருக்குது. ஸோ பா ஃபஸ்ட்டு வருமா? பி ஃபஸ்ட்டு வருமா? பா தான் வரும். அப்போ படகம் ஃபஸ்ட்டு, பிடில் வந்து அடுத்து வந்து பேரியால் இன்னொன்று வேறு இருக்குது. பா பி, அதுக்கப்புறம் தான் பே லாஸ்ட்டில் தான் வரணும். அப்போ பேரியாளுங்கிறது நமக்கு லாஸ்ட்டில் வந்து வந்துடுது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக மாவரிசை மகுடி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? புது சமச்சீர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. இன்னும் அடுத்து ஃபுல்லாக பழைய சமச்சீர் புத்தகங்கள் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து பாருங்களேன் சாவரிசை தான். ஃபஸ்ட்டு யார் வருவா? சங்கு வரும். அடுத்து சாட்டை வந்து வரும். ஓகேங்களா? இது சும்மா சின்ன குழந்தைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே எடுத்து எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. சா சா சி சி சூ சூ சே அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அடுத்து இது ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக அகரவரிசை எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அகரவரிசைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே வந்து இப்போ நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உயிர்மை எழுத்துக்கு போகணும். அந்த உயிர்மை எழுத்துலையுமே ஒரே வரிசையை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா 2வது லெட்டரை வச்சு நம்ம போகணும். இதே 2வது லெட்டரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 3வது லெட்டரை வச்சு நம்ம போகணும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா ஸ்கூல் புக்கில் அகரவரிசை உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இன்னுமேவும் அவ்வளோதான்.
ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது தான். ஓகேங்களா? இந்த மேலே பேராகிராஃப் கொடுத்தா அதில் இருக்க கலர்டு லெட்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வராது. ப்ரீவியஸாக இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் வரும். பட் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் எது ஃபஸ்ட்டு வரும் எது லாஸ்ட்டு வருங்கிற ப்ராக்டிஸ் செஷன் மட்டும் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொல்லை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி சொற்களை அகரவரிசைப்படுத்தணுங்கிற விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் சொல்லகராதி, அதாவது யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்பர் 1 ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.